பிரைஸ் தி லார்ட். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளுக்கு யார் நல்ல சொல்யூஷன் கொடுப்பாங்களோ, யார் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்களோ, சரியாக நம்மளை யார் வழிகாட்டுவாங்களோ அவங்கள தேட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டு ஆறுதல் கொடுக்கக்கூடியவங்களோ இல்லை பெஸ்ட்டாக நம்மளை நல்வழிப்படுத்துகிறவங்களோ கடவுளை தாண்டி வேறு யாருமே இருந்துட முடியாது இல்லையா? என்ன தான் மனுஷங்க நம்மளுக்கு எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அவங்க எல்லாரை விடவும் அந்த கடவுள் அளவுக்கு நம்மளால் வேறு யாருமே நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஆறுதலோ இல்லை பெஸ்ட் மோட்டிவேஷனோ இல்லை நம்மளுக்கு சரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துட முடியாது. அப்போ கடவுளால் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே ஒரு பெஸ்ட்டான ஆறுதலோ மோட்டிவேஷனோ இல்லை நல்வழிக்கான வார்த்தைகளோ எல்லாமே யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அந்த கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த கடவுளுடைய வார்த்தை தான் பரிசுத்த வேதாகமம். அதை தான் நம்ம பைபிள் சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த தினசரி நம்ம அந்த பைபிளை வாசிக்கும் போது அது நம்ம வாழ்க்கையில் பேசும். அந்த வார்த்தைகள் வசனங்கள் ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் பேசும். நம்ம தடுமாறும் போதும் நம்மளுக்கு கஷ்டமான சூழ்நிலைகளையும் இல்லை நம்மளுக்கு தேவைப்படுற வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு பேசி அதை நம்ம நல்வழிப்படுத்துறதுக்காக இருந்தாலும் சரி, சுகமான நேரத்தில் இருக்கும்போது அதை நம்மளுக்கு சமாதானமோ ஆறுதலும் கொடுக்கறதுக்காக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா காரியங்களுக்குமே இந்த வேதாகமத்தின் வார்த்தைகள், அதாவது இந்த கடவுளுடைய வார்த்தைகள் நம்மக்கிட்ட பேசும். அப்போ தான் தினமும் வாசிக்கிறது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இப்போ இந்த விடுமுறை நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் நிறைய பொழுதுபோக்குகளில் நேரத்தை வீணாக செலவழிக்கிறதுக்கு பதிலாக தினமும் வேதாகமத்திலிருந்து சின்ன பிள்ளைங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து தினமும் ஒரு பக்கத்தை வாசிக்க சொல்லி என்னுடைய சபை மக்களுக்கோ என்னுடைய சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கோ நான் சொல்லி ஊக்குவிச்சிருக்கேன். இந்த நீங்களும் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தினசரி புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பக்கமாய் வாசித்து கொண்டே வந்தாங்க அப்படின்னா இந்த இருக்கிற விடுமுறை நாட்களான இந்த 30-40 நாட்களுக்குள்ள தொடர்ந்து அதை வாசிப்பாங்க. அது ஒரு வாழ்வியல் பழக்க முறையாக அவங்களுக்கு மாறிடும். அதை வாசிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப அதிகமாகிடும். இப்படி செய்யும்போது அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அந்த வார்த்தைகள் பதிய அவங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதாய் ஏற்ற சமயத்துக்கும் ஏற்ற நேரத்துக்கும் அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையாக அமையறதுக்கும், அதாவது நான் சொல்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஸோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை நீங்கள் ஊக்குவிக்கும்படியாய் நான் கேட்டுக்கிறேன். ஒருவேளை பெரியவங்க கூட பைபிள் வாசிக்கிற பழக்கத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிக நேரம் செலவு பண்ணி இந்த வேதத்தை வாசிக்காதவங்களாக இருந்தனா நீங்களும் அவங்க பிள்ளைகளோடு சேர்ந்து வாசிக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப ஒரு உற்சாக மனநிலைமையாக இது இருக்கும். ஸோ இது எல்லோரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கிறேன். பைபிள் வாசிக்கிறதுக்கான பெஸ்ட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அவங்க வாசிக்கும் போது தான் அந்த நேரம் அவங்களுக்கு சரியாக இருக்கும். மற்ற மதியானம் சாயங்கால நேரத்தில் அவங்க பிள்ளைகள் விளையாடுறதுலையும் மற்ற கவன சிதறல்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதிகாலை நேரத்தில் பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை பைபிள் வாசிக்க நீங்கள் பழக்கப்படுத்துறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா இந்த குடும்பத்தில் உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிற நபர்களுக்கு இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், ஷேர்